ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சோஷியல் மீடியாவில் எல்லோரையும் சிரிக்க வைக்கிற நம்ம ஜிபி முத்து இப்போ அவரோட குடும்பத்தோடு அழுது ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என் பொட்ட புள்ளைய கை வச்சவனை நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு நியாயம் கிடைக்கலனா என் குடும்பத்தோட மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு ரொம்பவே உடஞ்சி போய் பேசியிருக்காரு நம்ம ஜிபி முத்து. அவர் குடும்பத்துக்கு அப்படி என்ன தான் ஆச்சு, அவங்க பொண்ணுக்கும் என்ன பிரச்சனை, போலீஸ் ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்கலை, இப்போது புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்க நம்ம சிஎம் தளபதி விஜய் இதில் தலையிடுவாரா? இதை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முத்துவோட சொந்த ஊரில் கொஞ்ச நாளாக ஒரு இடத்தகராறு போயிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த சண்டை இப்போது ரொம்ப பெருசும் ஆயிடுச்சு. இதை பற்றி ஜிபி முத்துவோட மகளே வீடியோவில் வந்து பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பெரியப்பாவை ஒரு 6-7 பேர் சேர்ந்து பயங்கரமாக அடித்தாங்க. அதை போலீஸில் ஆதாரமாக காட்டணும்னு தான் நான் என் ஃபோனில் வீடியோ எடுத்தேன். ஆனால் அங்கே இருந்தவங்க விட்டு வைக்கல அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. ஆமாங்க, அந்த பொண்ணு சொன்ன விஷயம் உண்மையாகவே ஷாக்கிங்காக இருக்குது. என்ன கீழே தள்ளி விட்டு என் ட்ரெஸ்ஸை கிழிச்சு நெஞ்சிலையே மிதிச்சாங்க. முதுகில் குத்து குத்துன்னு குத்துனாங்க. இப்போது கைக்கு ஸ்கேன் எடுத்திருக்கோம். கையை தூக்கக்கூட முடியலை. நாங்கள் தப்பு செய்யாமலே ஊருக்காரங்க எல்லோரும் எங்களை அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு கதறி அழுதுருக்காங்க. அவங்கக்கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜு, மொபைல் வீடியோன்னு எல்லாமே ஆதாரமாக பக்காவாக இருக்காம். ஆனால் இவ்வளவு எவிடன்ஸ் இருந்தும் போலீஸ் இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. தப்பு செஞ்சவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அவங்க குடும்பமே சொல்கிறாங்க. விஷயத்தில் இப்போது தமிழக முதலமைச்சர் தளபதி விஜய்க்கு ஒரு முக்கியமான கோரிக்கையும் வச்சுருக்காங்க. ஏன்னா தளபதி விஜய் அவரோட அரசியல் கொள்கையில் பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த விஷயம் போனால் கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும்னு எல்லோரும் நம்புகிறாங்க. ஸோ ஜிபி முத்துவோட வீடியோவை கடைசியில் எனக்கு மானத்தோடு வாழணும், ஒழுங்கான தீர்ப்பு வரலன்னா மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிப்பேன்னு அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்கிறதுக்குள்ள கவர்மெண்ட் போலீஸ் உடனே தலையிட்டு தப்பு செஞ்சவனை தண்டிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.